நாம் செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து முதலாவது ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தரின் நாமம் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தரின் நாமம் என்கிற தலைப்பிலே யெகோவா ரோயி என்கிறதான கர்த்தருடைய நாமத்தை நாம் தியானிப்போம். 23ஆம் சங்கீதத்திலே 1வது வசனத்திலே எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் யெகோவா ரோயி. யெகோவா ரோயி என்று சொன்னால் மேய்ப்பராகிய கர்த்தர். கர்த்தர் மேய்ப்பராய் நம்மை எப்படி நடத்துகிறார், அவர் நம் மேய்ப்பராய் இருந்தால் அவர் எப்படி நடத்துவார் என்பதை நாம் இங்கே தியானிக்க போகிறோம். நான் வாசித்த 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லை. அவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர், குறைவில்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவர். அவன் அதை அனுபவித்து சொல்லுகிறான், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், ஆகவே எனக்கு குறைவில்லை, நான் தாழ்ச்சி அடையேன் என்று அங்கே மிக தெளிவாக தாவீது சொல்லுகிறார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருந்தால் நம்மை குறைவில்லாமல் அவர் நடத்துவார், நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். ஏனென்றால் நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நாவில் சொல் பெறுவதற்கு முன்பதாகவே அதையெல்லாம் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருந்தால் நாம் நம்முடைய தேவைகளை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆகவே கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்கி நம்முடைய தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு நாளும் நம்மை ஆச்சரியமாக அவர் நடத்துவார். இரண்டாவதாக அதே சங்கீதத்தில் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது இப்படியாக சொல்லுகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். மிக அருமையான ஒரு வார்த்தை, அமர்ந்த தண்ணீர். தண்ணீர் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். கடற்கரைக்கு நீங்கள் கடந்து போனால் அங்கே தண்ணீர் இரைச்சலோடு இருக்கும், அலைகள் வந்து மோதி அடித்துக் கொண்டே இருக்கும். அங்கே அமர்ந்த தண்ணீரை நாம் பார்க்க முடியாது. கடலிலே எப்போதும் கொந்தளித்துக் கொண்டே இருக்கும், அலைகள் எழும்பி வந்து கொண்டிருக்கும், பயங்கரமான காற்று வீசி கொண்டிருக்கும். அந்த தண்ணீர் அமர்ந்திருக்க முடியாது. இன்னும் ஆறுகளை நீங்கள் பார்த்தால் அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும், ஆறுகளின் தண்ணீர் நிற்காது. ஆகவே அங்கும் அமர்ந்த தண்ணீர் இல்லை. குளத்திலே பார்த்தால் அங்கே அடிக்கடி நாம் அமர்ந்த நிலைமையை பார்க்க முடியும். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த ஆடுகள் தண்ணீர் வந்து கொஞ்சம் அசைந்தாலே அது பயப்படும். ஆடுகள் பொதுவாக பயந்த சுபாவம் உடையது. அது தண்ணீர் குடிக்க இறங்கும் போது அசைந்தால் அது ஏதோ ஒரு நமக்கு மோசம் நேரிடுகிறது என்று பயப்படும். அது மேய்ப்பனுக்கு நன்றாக தெரியும். தாவீது ஒரு மேய்ப்பனாய் இருந்தான். ஆகவே அதை அவன் உணர்ந்தவனாக இந்த வசனத்தை எழுதியிருக்கிறான். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். தேவன் நம் மேய்ப்பராய் இருப்பார். ஆனால் அவர் நம்மை
எவ்வளவு கரிசனையாய் நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை கரிசனையாய் நடத்துகிறவர். ஐயோ, என் பிள்ளை பயந்துடக்கூடாது, என் மகன் என் மகள் பயந்து விடக்கூடாது, சலசலப்பான இடத்திற்கு நாம் கொண்டு போகக்கூடாது. ஆகவே அவர்களை அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு நடத்த வேண்டும். அப்பந்தான் அவங்க நல்லா தண்ணி குடிப்பாங்க. ஆகவே பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய மேய்ப்பர் நம்மீது எவ்வளவு கரிசனை உள்ளவர். நாம் ஒரு சிறிய காரியத்துக்கு கூட பயப்படக்கூடாதுன்னு சொல்லி அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போகிறார். இன்னொன்று, அமர்ந்த தண்ணீர் என்று சொல்லும் போது தெளிவான தண்ணீர் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் கொண்டு போவார். கலங்கின தண்ணீர், அழுக்கான தண்ணீர், இப்படிப்பட்ட இடத்திற்கு அவர் நடத்துகிறவர் அல்ல. தெளிவான அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு அவர் நடத்துகிறவர். நம்மீது எவ்வளவு கரிசனை ஆண்டவர். ஏதோ ஒரு தண்ணியை குடிக்கட்டுமே அப்படி அவர் நினைக்கிறவர் அல்ல. என் நாடுகள் அவர்கள் நல்ல தண்ணீரை குடிக்க வேண்டும். அவர்கள் இறைச்சல் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போன பயப்படுவாங்க. அதனால அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அவர்களை நடத்த வேண்டும் என்று மிகவும் கரிசனை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். மூன்றாவதாக, அதே 23ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். மூன்றாவதாக, அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருந்தால் அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளிலே நாம் கலங்கி போகிறோம். அநேக சூழ்நிலைகளிலே நாம் கவலைப்படுகிறோம், தீயங்கிக் கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் எல்லாம் அவர் நம்மை தேற்றுகிறவர். கலங்காதே, திகையாதே என்று நம்மை தேற்றுகிற ஆண்டவர், உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை, ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன். இப்படிலாம் அவருடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றுகிறார், நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறார். கர்த்தர் நம் மேய்ப்பரா இருந்தால் அவர் நம்மை தேற்றிக் கொண்டே இருப்பார். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் நம்மை தேற்ற யாரும் இல்லையே என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் நம் மேய்ப்பராக இருக்கும் பொழுது நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை தேற்றுகிற மேய்ப்பர். நம்மை தேற்றி ஆற்றி நடத்துகிறவர், நமக்கு தேறுதல்களை தருகிறவர். வாழ்க்கையில கஷ்டப்படுகிற நேரத்தில் எல்லாம் நமக்கு தகப்பனாய் இருந்து, தாயாய் இருந்து, நான் உனக்கு தகப்பனை போல இருக்கிறேன், உனக்கு நான் தாயை போல இருக்கிறேன், உனக்கு நான் நல்ல ஒரு நண்பனை போல இருக்கிறேன், உனக்கு ஒரு சகோதர சகோதரி போல இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நம்மை தேற்றி நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவேதான் அவன் சொல்லுகிறான், அவர் என் ஆத்துமாவை தேற்றி. தாவீதுடைய வாழ்க்கையில் அவனை தேற்றுவதற்கு அநேக சந்தர்ப்பங்களில் யாருமே இல்லாமல் இருந்தார்கள். வீட்டை விட்டு வெகு தூரம் சென்றிருந்தான், குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தான், காட்டுக்குள்ளே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், தனிமையில இருந்தான். அவனுடைய நிலைமை யாரிடத்தில் சொல்ல முடியாத சந்தர்ப்பங்கள் இருந்தது. அந்த நேரத்தில் எல்லாம் தாவீதின் மேய்ப்பர் கர்த்தராய் இருந்தபடினாலே அவர் அவனை தேற்றி கொண்டு வந்தார். ஆகவேதான் சொல்லியிருக்கிறான், அவரின் ஆத்துமாவை தேற்றி அவருடைய நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான்காவதாக, அதே சங்கீதம் 23ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லுகிறார். ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருந்தால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயம் நமக்கு தேவையில்லை.
மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், ஆபத்தான நிலைமையிலே நாம் கடந்து போனாலும் நமக்கு பயம் இல்லையா? ஏனென்றால் கர்த்தர் நம் மேய்ப்பர், அவர் பார்த்துக் கொள்வார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் முக்கியமான வார்த்தை. தேவர் என்னோட கூட இருக்கிறீர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல உலக பிரகாரமா நம்மை நடத்துகிறவர்கள் ஆபத்தான சூழ்நிலை சில நேரம் நம்ம விட்டு விலகி போறோம். ஐயோ, நான் இந்த இடத்துக்கு வர முடியாது, இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, இது என்னால முடியாது அப்படின்னு சொல்லி இந்த உலக மனிதர்கள் பயப்படுவார்கள். ஆனால் கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை கைவிட்டு ஓடிவிடுகிற தெய்வன் அல்ல, முடியாது என்று சொல்லுகிற தெய்வம் அல்ல. எந்த நிலைமையிலும் நம்மோடு கூட இருக்கிறவர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அக்கினி சூளையிலே போட்ட பொழுது அவர்கள் 3 பேரும் அக்கினி சூளையிலே வெறுமையாய் நடக்கவில்லை, அவர்களோடு கூட தேவகுமாரன் நடந்தார். நேபுகாத்நேச்சார் அதை பார்த்து சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அக்கினி சூளையிலே நடந்தாலும் நம்மோடு கூட நடக்கிற தேவன் உண்டு. சிங்க கபில போட்டாலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் உண்டு. ஆகவே அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நமக்கு பயம் இல்லை. தாவீது அழகாக சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தாவீது அவ்வளவு தைரியமா இருந்ததுக்கு காரணம் கர்த்தர் அவனுடைய மேய்ப்பராய் இருந்தார். ஆகவேதான் ஆடுகளை மேய்க்கும் பொழுதும் தைரியமா இருந்தான். சிங்கம் கரடி வரும் பொழுது அவன் பயந்து ஓடல. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறான்னு சொல்லி அவைகளை கிழித்து போட்டான். கோலியாத்தை பார்த்து பயந்து ஓடல, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறான்னு சொல்லி அந்த கோலியாத்தை வீழ்த்தினார். எத்தனையோ சத்துருக்கள் அவனுக்கு எதிராக வந்தாலும் அவன் பயந்து பின்வாங்கவில்லை. காரணம் கர்த்தர் மேய்ப்பரா இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில பயப்படுகிற சூழ்நிலையின் நடுவே கடந்து போனாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது கர்த்தர் நம் மேய்ப்பரா இருக்கும் பொழுது அவர் எந்த நிலைமையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாப்பார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 5ஆவதாக நாம் வாசிக்கும் பொழுது எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். கர்த்தர் நம் மேய்ப்பரா இருக்கும் பொழுது அவர் நம்மை விசாரிக்கிறார். இந்த உலகத்தில் நம்மை விசாரிக்க யாருமே இல்லை என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம் மேய்ப்பரா இருந்தால் நம்மை விசாரிக்கிறவர். அவர் நம்மை விசாரிக்கிற தெய்வம். அவர் நம்மை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒருவேளை நாம் ஆண்டவரை விட்டு விலகி தூரமாக போகும்போது கூட, அல்லது சில சந்தர்ப்பங்களில் பின்வாங்கி போகும்போது கூட, அதையே நாம் தொடர்ச்சியா வைத்துக் கொள்ளக்கூடாது. மனுஷ வாழ்க்கையில சில நேரத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உடனடியாக நம்மை துரத்தி விடுகிற தேவன் அல்ல, நம்மை தேடி வருகிற தெய்வம். ஐயோ, என்னுடைய பிள்ளை அவன் எங்கே போனான், அவள் எங்கே போனாள் என்று சொல்லி நம்மை தேடி வருகிற மேய்ப்பன், நல்ல மேய்ப்பராக கர்த்தர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை விசாரித்து அவர்களை தேடி பார்ப்பேன். ஆகவே நாம் எங்க போனாலும் நம்மை தேடுகிற ஆண்டவர். பேதுரு வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளும் போது ஆண்டவரை மறுதலித்தான். ஆனாலும் அந்த பேதுருவை ஆண்டவர் அப்படியே விலக்கி விடவில்லை. மீண்டும் அவனை அணைத்து சேர்த்து கொண்டார்.
அவனுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்தினார், வல்லமையாய் பயன்படுத்தினார். கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருந்தால் நம்மை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. நம்மை மன்னித்து மீண்டும் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை மேய்ப்பராய் நடத்துகிறவர். வேதத்திலே இயேசு கிறிஸ்து ரோமை சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் இளைய குமாரத்தை நாஸ்தை எல்லாம் வாங்கிவிட்டு தூர தேசத்துக்கு சென்று துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் அழித்து எல்லாம் செலவழிந்த பின்பு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலே மீண்டும் தகப்பனை நோக்கி அவன் தேடி வந்தான். அந்த தகப்பன் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து மீண்டும் அவனை மகனாய் சேர்த்து கொண்டான். மகன் சொல்லுகிறான், நான் உம்முடைய குமாரனா இருப்பதற்கு பாத்திரன் அல்ல, நான் ஒரு வேலைக்காரனா என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று அவன் நினைத்து கொண்டு வந்தான். அதே போல நம்முடைய ஆண்டவர் நம் மேய்ப்பராக இருக்கும் பொழுது நாம் செய்கிற தவறுகளை கூட சில நேரத்தில் மன்னித்து, நாம் தூரமாய் போனாலும் நம்மை தேடி வந்து நம்மை கண்டுபிடிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை நான் விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். நம்மை விசாரிக்கிற மேய்ப்பர், நம்மை தேடுகிற மேய்ப்பர். 6வதாக நாம் வாசிக்கும் பொழுது அதே எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். பாருங்க, கர்த்தர் மேய்ப்பரா இருக்கும் பொழுது நம்மை அவர் எப்படி நினைக்கிறார்? நம்மை அவர் தரைக்குறைவாக நினைப்பதில்லை. அவர் நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார், அவர் எப்படி நடத்துகிறார். இந்த வசனம் 14ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும், உயர்ந்த மலையின் மேல் அவைகள் தொழுவம் இருக்கும், உயர்ந்த மலையின் மேல் அவைகள் மேயும் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் மேய்ப்பரா இருக்கும் பொழுது அவருடைய ஆடுகளாகி நம்மை உயர்ந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நாம் உண்மையாக ஆண்டவரை பின்பற்றுகிற ஆடுகளாய் இருந்தால் நம்மை அவர் உயர்ந்த இடத்தில் வைப்பார். அவர் எப்பொழுதுமே நம்மை தாழ்வாய் பார்க்கிற தேவன் அல்ல, அவர் உன்னதமானவர். ஆகவே அவருடைய ஆடுகளாகிய நாம், அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் உன்னதமான இடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். நம்மை உயர்த்தி வைக்கிற ஆண்டவர். சாதாரண ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பனாகிய தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அந்த தேசத்திலே காட்டிலே வாசம் செய்து கொண்டிருந்த மேய்ப்பனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு அவர் ராஜாவை மாற்றினார், சிங்காசனத்தில் உட்காரும்படி செய்தார். ஒரு மேய்ப்பனுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தா வெயில், மழை, பனி எல்லாம் ஆடுகளை போல மிருகங்களை போலதான் அவர்களும் வாழ வேண்டும், எல்லாவற்றையும் அவர்களும் சகிக்க வேண்டும். ஆனா ராஜ வாழ்க்கை என்பது வேறு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்த தாவீதை அந்த தேசத்துக்கே ராஜாவாய் மாற்றினார். தேவன் நம்மை குறித்து எப்போதுமே உயர்வாக நினைக்கிறார். என் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைங்க நரகத்துக்கு போகக்கூடாது, அவங்க பரலோகத்துக்கு வரணும், அவங்க பாதாளத்துக்கு போகக்கூடாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அந்த உயர்ந்த எண்ணத்திலே கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். கர்த்தர் மேய்ப்பரா இருந்தால் நம்மை அப்படித்தான் பார்க்கிறார்.
இன்னும் அங்கே வாசிக்கிறோம், நல்ல தொழுவம், நல்ல தொழுவம் இருக்கும், நல்ல மேய்ச்சல் என்று சொல்லுகிறார். நல்ல தொழுவத்திலே படுத்துக்கொள்ளும். சரி, ஆடுதானே இங்கேயே படுத்துக்கட்டும் அப்படி அவர் நினைக்கிறது இல்லை. என் ஆடுகள் நல்ல அழகான தொழுவத்தில் அவங்களை படுக்க வைக்கணும். ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய ஆடுகளா இருக்கும் பொழுது அவர் நம்மை நல்ல தொழுவத்திலே வைத்து நடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், நல்ல தொழுவத்திலே தங்க வைக்கிறவர். ஏனோ தான் என்று நம்மை நடத்துகிறார் அல்ல, நல்ல நிலைமையில நம்மை வைக்கிறவர், நல்ல வேலைகளை நமக்கு தருகிறவர், தங்கி இருக்க நல்ல இடத்தை நமக்கு தருகிறவர், நல்ல நிலைமையை நமக்கு தருகிறவர். எதை செய்தாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நல்லதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவர். பாருங்க, நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார், எவ்வளவு அவர் கரிசனம் வச்சிருக்கிறார், எவ்வளவு உயர்வாக நம்ம நினைக்கிறார். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று. இன்னும் நல்ல மேய்ச்சல், எதை செய்தாலும் நல்லதா செய்யணும், எதுவும் குட்டா இருக்கணும்னு நினைக்கிறார். நல்ல மேய்ச்சல். நாம் வாசித்த 23ஆம் சங்கீதத்திலே புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, ஏதோ ஒரு காய்ந்து போன பகுதியில் அல்ல, நல்ல செழிப்பான இடத்துல, உயர்ந்த மலைகள் செழிப்பாக இருக்கும். ஆகவே அந்த உயர்ந்த மலைகள் அவங்களை மேய்க்கணும், செழிப்பான வாழ்க்கை அவங்களுக்கு கொடுக்கணும், நல்ல மேய்ச்சல் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க தங்கி இருக்கிற இடம் நல்ல மந்தையா இருக்கணும், தொழுவம் நல்ல தொழுவமா இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்து நம்மை நடத்துகிறாராம். பாருங்க, ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறார். நாம் எதெல்லாம் நினைக்கிறோம், என்னெல்லாமோ ஆண்டோடு சொல்லி புலம்புறோம். ஆனா கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறாரா அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும். சும்மா கர்த்தர் மேய்ப்பர்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் மேய்ப்பரா இருந்தால் அவர் நமக்கு நல்ல தொழுவத்தை தருவார், நல்ல மேய்ச்சலை தருவார், உயர்ந்த இடத்துல வைத்திருப்பார், நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஏழாவதாக, அதே எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயம் கட்டி, நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அவர் என்ன செய்வாரா? எலும்பு முறிந்ததை காயம் கட்டுவார். ஆடுதானே, அது சரியாயிரும், தானா சரியா போயிரும் அப்படி நினைக்கிறது இல்லை. நாம் காயப்பட்டால் நம்முடைய காயங்களை கட்டுகிறவர். நம் மீது அவ்வளவு கரிசனை உள்ள ஆண்டவர், அன்பு நிறைந்த தெய்வம், காயம் கட்டுகிற ஆண்டவர். அவர் நம் மேய்ப்பரா இருக்கும் பொழுது நம்முடைய காயங்களை அவர் கட்டுவார். மனிதருடைய வார்த்தையினாலே காயப்படும் பொழுது அவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்முடைய உள்ளான காயங்களை ஆற்றுவார். நாம் எந்த நிலைமையில காயப்படுகிறோமோ, எந்த சூழ்நிலையில நாம் காயப்படுகிறோமோ, யாரால் நாம் காயப்படுகிறோமோ, எப்படிப்பட்ட நம்முடைய மனக்காயங்களா இருந்தாலும் அவர் நிச்சயமாய் நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தெய்வம், காயங்களை கட்டுகிற தெய்வம். இன்னும் நசல் கொண்டதை என்ன செய்கிறார்? திடப்படுத்துகிறார். நசல் கொண்டதெல்லாம் தேவையில்லை, பலவீனமானது தேவையில்லை, ஊனமானது தேவையில்லை அப்படின்னு ஒதுக்குகிற ஆண்டவர் அல்ல. அவர் நசல் கொண்டதை எல்லாம் திடப்படுத்துகிறார். பலவீனரை தாங்குகிற தெய்வம். பலவீனமானதெல்லாம் ஒதுக்குற இந்த உலகத்துல பலவீனமானவங்களாம் ஒதுக்கிடுவாங்க. ஆனா தேவன் அப்படி அல்ல. அவர்களை எப்படி பலப்படுத்த வேண்டும் என்று அவர்களை பலப்படுத்தி, அவங்களை சுகப்படுத்தி, அவங்களை திடப்படுத்தி, அவர்களை அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்தி வைக்கிற ஆண்டவர். உலகம்
யாரை ஒதுக்குகிறதோ அவர்களை தான் தேவன் உயர்த்துகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்ன வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தேவன் நசல் கொண்டவைகளை ஒதுக்குகிறவர் அல்ல. நாம் பலவீனமா இருந்தா நீ பலவீனமானவன் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றதல்ல. உனக்கு ஒரு திறமையும் கிடையாது எனக்கு நீ தேவையில்லைன்னு சொல்ற தேவன் அல்ல. நசல் கொண்டதை திடப்படுத்துகிறவர் அவர் தான் நம் மேய்ப்பர். கர்த்தர் நம் மேய்ப்பரா இருந்தால் அவர் காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துகிற நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். எட்டாவதாக ஏசாயா 40 அதிகாரத்தில் 11 வசனத்தில் நான் வாசிக்கிறோம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். பாருங்க, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கும் பொழுது அவர் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார், நம்முடைய நிலைமைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். என்ன செய்வார்? ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து மந்தையை நடத்தி கொண்டு போகும்போது குட்டி ஆடுகள் இருக்கும். அந்த குட்டி ஆடுகள் பெரிய ஆடுகளை போல அவைகள் ஓட முடியாது, வேகமாய் நடக்க முடியாது, மேடு பள்ளங்களை எளிதாக கடக்க முடியாது. ஆகவே அந்த நேரத்தில் அந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான்? அது எப்படியாகிலும் வந்துவிடும் என்று சொல்லி அவன் நினைக்காமல் அந்த குட்டி ஆடுகளை, ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து மடியிலே வைத்து சுமந்து கொண்டு வருவான். கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருந்தால் அவர் நம்மை சுமக்கிறவராயிருக்கிறார். அவருடைய புயத்தினாலே அவருடைய கரத்தினாலே அணைத்துக் கொள்ளுகிறவராயிருக்கிறார். அவர் அரவணைக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய ஜீவியத்திலே ஆரம்ப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நாம் வளர்ந்த விசுவாசிகளைப் போல அல்லது வளர்ந்த ஊழியர்களைப் போல நாம் நன்றாய் நடப்பதில்லை, நாம் எதையும் சிறப்பாய் செய்வதில்லை. ஆனால் நம்மை அவர் சுமந்து கொண்டு வந்தார். ஆகவேதான் நாம் நடந்து வந்தோம். அவர் ஆட்டுக்குட்டிகளை அரவணைக்கிறவர், தன் மார்போடு சேர்த்துக் கொள்கிறவர், தன் மடியிலே சுமக்கிறவர். நம் வாழ்க்கையில் எத்தனையோ முறை நமக்கு தெரியாமல் நம்மை அவர் சுமந்து வந்திருக்கிறார். எத்தனையோ முறை நமக்கு தெரியாமல் அவருடைய மடியில வைத்து நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கரங்களாலே நம்மை அணைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் மேய்ப்பராக இருந்தால் அந்த அரவணைப்பு நமக்கு கிடைக்கும். இன்னும் அங்கே வாசித்தோம், கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறவர். கரவலாடுகளும் வேகமாய் வர முடியாது. ஆகவே கரவலாடுகளை மெதுவாய் நடத்தி கொண்டு வருவார். ஏனோ தானு சொல்லி நடத்த மாட்டார். 2 விதமான மேய்ச்சல் இருக்கிறது. ஆடுகளை பொறுப்போடு உத்தரவாதத்தோடு மேய்க்கிற ஒரு மேய்ச்சல். இன்னொன்னு, கறிக்கடைக்கு ஆயத்தமாக இருக்கிற ஆடுகளை எப்படி மேய்ப்பாங்க நீங்க பார்த்திருக்கீங்களா? கறிக்கடைக்கு போற ஆடுகள் வண்டியில ஏற்றப்படும் போது தூக்கி தூக்கி வீசுவாங்க, இறக்கும் போது தூக்கி வீசுவாங்க. அது சேட்டை பண்ணிச்சுன்னா அடிச்சு காலை உடைச்சிருவாங்க. எது ஈன இறக்கும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது எப்படினாலும் சாக போகுது, இன்னும் சில நாட்கள் அது கறிக்கு தான் போக போகுது. அதனால அதை கடினமா நடத்துவாங்க. ஆனா மற்ற மந்தையை பார்க்கும்போது அப்படி இல்லை, அந்த ஆடுகள் ரொம்ப கவனமா நடத்துவாங்க. கர்த்தர் நம் மேய்ப்பரா இருந்தால் நம்மை அவர் அரவணைத்து கொண்டு செல்லுவார். அவர் அரவணைத்து கொண்டு செல்கிறார். கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். 9வது குறிப்பாக யோவான் 10 அதிகாரம் 11 வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படியெல்லாம் இருப்பான் என்று நான் வாசித்தோம். கர்த்தர் நல்ல மேய்ப்பரா இருக்கிறார்.
ஆகவே அவர் எப்படியெல்லாம் நடத்துவார் என்று நாம் பார்த்தோம். அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் சொன்னார், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நமக்காக ஜீவனை கொடுத்தவர் தான் நம் மேய்ப்பர். நம்மை மீட்டெடுக்கும்படியாக அவர் தம்முடைய உயிரையே கொடுத்தார். கூலிக்காக ஆடு மேய்க்கிறவன் ஆடுகளை துஷ்ட மிருகங்கள் தாக்கும் பொழுது, சிங்கம், புலி, கரடி, ஓநாய் போன்ற மிருகங்கள் தாக்கும் பொழுது தன் ஜீவனை காப்பாற்றும்படியாக கூலிக்காக மேய்க்கிற மேய்ப்பன் ஓடி போவான். ஆனா நல்ல மேய்ப்பன் ஓடி போக மாட்டான். தன் உயிரை கொடுத்தாலும் ஆடுகளை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் யோசிப்பான். கர்த்தர் நம் மேய்ப்பர். அவர் நல்ல மேய்ப்பர். நமக்காக ஜீவனை கொடுத்தவர். நம்மை நேசிக்கிறார், அரவணைக்கிறார், போஷிக்கிறார், பாதுகாக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்காக ஜீவனையும் கொடுக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்த மேய்ப்பன் அவர் மாத்திரமே நல்ல மேய்ப்பன். ஆகவே கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறாரா? நாம் எப்படிப்பட்ட ஆடுகளாய் இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? நாம் யார் என்கிற சில காரியத்தை வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் மேய்ப்பிறந்தால் எப்படி நடத்துவார் என்று சொல்லி பார்த்தோம். நாம் அந்த நல்ல மேய்ப்பராகிய கர்த்தருக்கு நாம் எப்படி நடக்க வேண்டும் என்றும் சில காரியத்தை மட்டும் நாம் பார்ப்போம். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. கர்த்தர் நம் மேய்ப்பராயிருக்கிறார். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் நாம் இருக்க வேண்டும். கீழ்ப்படியாத ஆடுகளாய் அல்ல, கீழ்ப்படுகிற ஆடுகளாய் நாம் இருக்க வேண்டும். கைக்குள்ளான ஆடுகள்னா அதான் அர்த்தம். நாம் 9 காரியங்களை பார்த்தோம். கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் அவர் நடத்துகிறார். ஆனா கீழ்ப்படியாத ஆடுகளாக இருக்கும் பொழுது சில நேரத்தில் அவர் நமக்கு தண்டனையும் தருகிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நாம் சில நேரத்திலே வழி தப்பி போகிற ஆடுகளா இருக்கிறோம். நம்முடைய மனம் போல போகிற ஆடுகளா இருக்கிறோம். நம்முடைய மனம் போல அல்ல. மேய்ப்பர் எப்படி நம்மை நடத்துகிறாரோ அந்த பாதையில் நடக்க வேண்டும். அது கரடு முரடான பாதையானாலும், மேடு பள்ளமான பாதையானாலும், அது மரண பள்ளத்தாக்கானாலும், எந்த பாதையிலும் அவர் நம்மை நடத்துகிற பாதையில் நாம் கடந்து போக வேண்டும். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கஷ்டம் வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது ஓடி போவதல்ல, விலகி போவதல்ல, ஆசீர்வாதங்களை பார்த்தவுடனே நாம் அதை பார்த்து கடந்து போவதல்ல. நம்முடைய பார்வைக்கு ஆண்டவர் மேய்க்கிற மேய்ச்சலை விட அங்கு வேறு நல்ல மேய்ச்சல் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஒருவேளை லோத்து சோதம் குமாராவுக்கு போகும் பொழுது அவனுடைய கண்களுக்கு அப்படிதான் தெரிந்தது. ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிறது அந்த பட்டணங்கள். நான் வைத்திருக்கிற ஆடு மாடுகள் மிருக ஜீவன்களுக்கெல்லாம் நல்ல மேய்ச்சல் இருக்கிறது என்று சொல்லி அவன் தெரிந்து கொண்டு போனான். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில பல நேரத்தில் நம்முடைய கண்களுக்கு எது இன்பமாய் இருக்கிறதோ, நம்முடைய கண்களுக்கு எது ஆசீர்வாதமாய் தோன்றுகிறதோ, நம்முடைய மனதுக்கு எது நல்லதாய் தோன்றுகிறதோ அதை செய்ய நாம் துடிக்கிறோம். அதை செய்வதற்காக ஆண்டவர் விட்டு விலகி ஓடுகிறோம். ஆனா ஆண்டவர் அதை விட நல்ல
ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாமல் போகிறது. கடைசியில ஏமாற்றம் அடைந்து திரும்பி வருகிறோம், அல்லது ஆண்டவரிடத்தில் அடி வாங்கி திரும்பி வருகிறோம். அவர் ஏன் நம்மை அடிக்கிறார், ஏன் தண்டிக்கிறார்? நம்மை நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறார் அப்படினால் தான் தண்டிக்கிறார். இல்லை என்றால் எப்படியும் போகட்டும் என்று விட்டு விடுவார். அவர் எல்லா அக்கிரமங்களையும் அவர் மேல விழப்பண்ணினாரா? பாருங்க, நம்ம எவ்வளவு அதிகமா நேசிக்கிறார். அவரை விட்டு ஓடி போகும்போது கூட நம்மை மன்னித்து சேர்த்துக் கொள்கிறார். ஒருவேளை அவர் காயப்படுத்தினாலும் கட்டுகிறார் காயத்தை. இன்னும் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவர் சொல்லி, என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நாம் செவி கொடுக்கிற ஆடுகளா இருக்கிறோமா? நாம் செவி கொடுக்கிற ஆடுகளா இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்ய வேண்டும். அப்பதான் கர்த்தர் நமக்கு மேய்ப்பரா இருக்க முடியும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் ஏக புதல்வனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கிறேன், மலைகளில் ஒன்றில் கொண்டு போய் அவனை பலியிடு என்று சொன்னார். அப்படியே செய்தான். ஆபிரகாம் கர்த்தரை தன் மேய்ப்பராக வைத்திருந்தான். அவர் என்ன சொன்னாலும் செய்ய அவன் ரெடியா இருந்தான். அதுதான் உண்மையான அனுபவம். உண்மையான ஆடுகள் அதுதான் செய்யும். நம்முடைய மேய்ப்பர் நல்ல மேய்ப்பர், நமக்காக ஜீவனை கொடுத்த மேய்ப்பர், நம்ம நேசிக்கிறவர், பாதுகாக்கிறவர், போஷிக்கிறவர். ஆனா அவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அவர் சொல்கிற என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அப்ப செவி கொடுக்காத ஆடுகள் எல்லாம் ஆண்டவருடைய ஆடுகள் அல்ல. சும்மா கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறதுனால பிரயோஜனம் இல்லை. நம்ம அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறோமா? நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றுகிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. மேய்ப்பன் போற வழி சரியில்லை, நம்ம ஒரு வழியில போலாம் நினைக்கிற ஆடுகளாய் நாம் இருக்கக்கூடாது. மேய்ப்பர் சரியான பாதையில் நடத்துகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நானே வாசல் என்று சொல்லியிருக்கிறார். அவர்தான் வழி, அவர்தான் வாசல், அவரை தான் நம்ம பின்பற்றணும். நம்முடைய மனம் போன வழிகளிலே போனால் தோல்வி நிச்சயம், பாதாளம் நிச்சயம், நரகம் நிச்சயம். ஆண்டவர் காட்டுகிற பாதையில போனா ஆசீர்வாதம், நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நாம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் தேவன் அறிந்திருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு மயிர் கூட கீழே விராது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. கர்த்தர் மேய்ப்பராய் இருந்தால் நாம் கெட்டு போகவே மாட்டோம். அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் இருந்தா நம்ம கெட்டு போக மாட்டோம். அவரை விட்டு விலகி போகும்போது நாம் கெட்டு போகிறோம். அவர் காட்டுகிற பாதையை விட்டு தவறும் பொழுது கெட்டு போகிறோம். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆண்டவர் மேய்ப்பரா இருந்தா அவருடைய கருத்திலிருந்து நம்ம யாரும் பறித்துக் கொள்ள முடியாது, யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. அவரை விட்டு தூரமாய் போகும்போது சிங்கம் வரும், கரடி வரும், ஓநாய் வரும், நம்மை பிடித்து செல்லும். இதெல்லாம் எதை குறிக்கிறது? பிசாசு. பிசாசு கவனமா இருப்பான். எப்போ மந்தையை விட்டு பிரிந்து ஆடு கடந்து போகிறதோ அப்பந்தான் அந்த சிங்கம் என்ன செய்கிறது? அதை தனியாய் பார்த்து வேட்டையாடுகிறது. ஆண்டவர் விட்டு மேய்ப்பனை விட்டு விலகி போகும்போது நமக்கு ஆபத்து நிச்சயம்.
பிசாசு நிச்சயமாய் நம்மை கொன்று விடுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அவருடைய கைக்குள்ளே நாம் காணப்படுவோம். அவர் காட்டுகிற பாதையில நடப்போம். அவருடைய கைக்குள்ள இருந்தா யாரும் நம்மை பிரிக்க முடியாது, பறிக்க முடியாது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? யெகோவா ரோயி, மேய்ப்பராகிய கர்த்தர். கர்த்தர் நம் மேய்ப்பரா இருக்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமாய் நம்ம நடத்துகிறார் என்று நாம் 9 காரியங்களை தியானித்தோம். ஆனா அவரை விட்டு தூரம் போகும்போது நமக்கு ஆபத்து நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வார்த்தையை நாம் தியானிப்போம். இவ்வளவு ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கும் பொழுது அநேக நேரம் உண்மை விட்டு நான் விலகி தூரமாக சென்றிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட தூரமா இருக்கிறோமா? கர்த்தரை நாம் இன்னும் நம்முடைய மேய்ப்பராக வைத்துக் கொள்ளவில்லையா? யாரை நம்முடைய மேய்ப்பராக வைத்திருக்கிறோம்? யாரை மேய்ப்பராக வைத்திருக்கிறோம்? இந்த உலகத்தில் கர்த்தர் மட்டும் நம் மேய்ப்பராக இருப்பாரா? குறைவில்லை. அவர் நம்மை அமர்ந்த தண்ணீரில் நடத்துகிறவர், ஆத்மாவை தேற்றுகிறவர், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை விசாரிக்கிறவர், நம்முடைய காயங்களை கட்டுகிறவர், நம்மை திடப்படுத்துகிறவர், அரவணைக்கிறவர், நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறவர், நமக்காக ஜீவனையை கொடுத்தவர். நம்முடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுகிற ஆடுகளா இருக்கிறோமா? இந்த நேரத்தில் ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவரை நோக்கி பா, நீர் எங்க போனாலும் நம்மை பின்பற்றுவேன், நீர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படுவேன் அப்பா. நீரனை நடத்தும் ஆண்டவரே என்று ஆண்டோட சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே, அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே,
மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென்.